அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ராமபுரம் பகுதியில் புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோயில் இருக்கு. இங்க புத்து வழிபாடு ரொம்பவே விசேஷம். புத்தே சிரம் கை கால் மார்புன்னு பெண்ணுரு கொண்டு பூங்காவனத்தம்மனா காட்சி தருகிற அற்புதத்தை பார்க்கலாம். நிறைமாத கர்ப்பிணியாக மல்லாந்து கிடக்கும் கோலத்துல அம்பாள் இங்கே காட்சி தருகிறாள். ஒரு காலத்துல ராமபுரம் என்கிற ஒரு பகுதி புட்லூரை அடுத்து உள்ள ஒரு அழகான கிராமம், பசுமையான வயல்கள் நிறைந்த அழகான கிராமமா இருந்தது. அப்போ மேல்மலையனூர்ல இருந்து அன்பர் ஒருவர் நிறைமாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு காடு மேடெல்லாம் நடந்து வந்தார். அப்போ கையில சூலத்தை தாங்கி கொண்டு இடுப்புல கூடைய சுமந்துட்டு அந்த பெண் நடந்து வரும்போது அந்த பெண்ணுக்கு தாகம் அதிகமா எடுத்தது, சோர்வு அதிகமாச்சு. அதனால ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்தா. தன்னுடைய மனைவியினுடைய களைப்பை போக்க தண்ணீர் எடுத்து வரத்துக்காக குசஸ்தலை ஆற்று படுகையை கடந்து அந்த அன்பர் போனார். திடீர்னு அந்த சமயத்துல வெள்ளம் அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் காத்திருந்த உடனே வெள்ளம் வடிய ஆரம்பிச்சது. அப்போ அந்த ஆத்துல நீர் வரத்தும் குறைய ஆரம்பிச்சது. தன்னுடைய மனைவியை பார்க்கறதுக்காக எதிர்பக்கம் போனா அங்க ஒரு ஆச்சரியத்தை பார்த்தார். அந்த நிறைமாத கர்ப்பிணி புத்துருவமா கிடந்தாள். காலப்போக்கில் அந்த இடம் விளைநிலமா மாறி போச்சு. விவசாயி ஒருவர் கலப்பையை கொண்டு அந்த இடத்தை உழும்போது திடீர்னு ரத்தம் பீறிட்டு வந்தது. அதை பார்த்து அவர் மயங்கி விழுந்துட்டார். ஊர் மக்கள்லாம் ஓடி வந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு மூதாட்டிக்கு அருள் வந்து, நான் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன், இங்க புத்துருவமா கிடக்கேன், என்னை எடுத்து கோயில் கட்டி வழிபாடு பண்ணுங்க, இந்த ஊரையே நான் வாழ வைப்பேன்னு சொல்ல மெய்சிலிர்த்து போன அந்த ஊர் மக்கள் அந்த அம்பாளுக்கு கோயில் கட்டினார்கள். ரொம்ப அழகா மரம் செடி பூத்து குலுங்கும் இயற்கைக்கு நடுவ அந்த அம்பாள் கிடைச்சதனால அவளுக்கு பூங்காவனத்தம்மன்னு பேர் வந்தது. திருமணத்தடை இருக்கிறவங்க, பிள்ளை வரம் வேணும்னு கேட்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கிற அம்பாளை வந்து வணங்கினா அவ அத்தனை வரத்தையும் அள்ளி கொடுப்பா. வேப்ப மரத்துல தொட்டில் கட்டி பெண்கள்லாம் தங்களுடைய வேண்டுதல்களை இங்க வந்து வைப்பாங்க. திருமணத்தடை இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வந்து அம்பாளை வணங்கி எலுமிச்சம்பழத்தை வச்சு சுத்தி வந்து அம்பாள் கிட்ட இருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கி மடியில சுமந்து கொண்டு போறது உண்டு. அவ்வளவு சக்தி வாய்ந்த புட்லூர் அம்மன் கோயிலுக்கு பெண்கள்லாம் இன்னைக்கும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு முன்னாடி ரயில் நிலையம் புட்லூர் ரயில் நிலையம். அங்கிருந்து 15 நிமிடத்துல புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோயிலுக்கு வரலாம். நீங்களும் மறக்காம புட்லூர் பூங்காவனத்தம்மனை தரிசனம் பண்ண வாங்க. அம்பாளினுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.